ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள ஸ்ரீகாளஹஸ்தி பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்று தத்துவத்தை பிரதிபலிக்கும் புனித சிவத்தலம். இந்த தலத்தில் 3 உயிர்கள் சிவனை வழிபட்டன. ஒரு சிலந்தி லிங்கத்தை பாதுகாக்க வலை பின்னியது. ஒரு பாம்பு தனது ரத்தினத்தை சமர்ப்பித்தது. ஒரு யானை தினமும் நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தது. ஆனால் அவர்களின் வழிபாட்டு முறை வேறுபட்டது. யானை நீரூற்றும் போது சிலந்தியின் வலை கிழிந்தது. பாம்பின் ரத்தினம் நகர்ந்தது. பக்தி மோதலாக மாறியது. அந்த நேரத்தில் சிவபெருமான் வெளிப்பட்டு மூவரின் உண்மையான பக்தியை பாராட்டி மோட்சம் அருளினார். சிலந்தி ஸ்ரீ, பாம்பு காள, யானை ஹஸ்தி இவைகளின் பெயர்களால் இந்த இடம் ஸ்ரீகாளஹஸ்தி என அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள லிங்கம் வாயுலிங்கம் என அழைக்கப்படுகிறது. கருவறையில் காற்று புகாத போதும் தீபத்தின் ஜுவாலை எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும். அது காற்றின் இருப்பை குறிக்கிறது. இந்த தலம் கண்ணப்ப நாயனாரின் அதிசய பக்திக்காகவும் புகழ் பெற்றது. சிவலிங்கத்தின் கண்களில் இரத்தம் வந்ததைக் கண்டு தன் கண்களை பலியாக அர்ப்பணித்தார். அவரின் பரம பக்தியைக் கண்டு சிவன் அருள் வழங்கினார். ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் அமைந்த ஸ்ரீகாளஹஸ்தி கோவில் ராகு கேது தோஷ நிவாரணத்திற்கும் மிக பிரசித்தி பெற்றது. பஞ்சபூதங்களில் காற்றின் சக்தியை உணர்த்தும் தெய்வீக தலம் இது. காற்றை நாம் காண முடியாது, ஆனால் அதன் இருப்பை உணர முடியும். அதேபோல் சிவனின் அருள் காணப்படாதாலும் உணரப்படும். ஓம் நம சிவாய.